வழிகேடு. அந்த வழிகேடு நரகத்துக்கு கொண்டு போகும் என்று சொன்னால் சுன்னத்துக்கு மாற்றமான இந்த செயலை செய்யக்கூடிய உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, நீங்களாக ஒப்புக்கொண்டதாகத்தான் அதற்கு அர்த்தமாகிறது. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனான்னு சொல்லிட்டான். இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டான். அப்படி சொன்ன இந்த நிலையை பார்க்கும்போது எல்லா சட்டங்களும் வந்துருச்சுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனா ஜக்காத் ஒரு ஆய்வு அந்த கிதாபில் எழுதுறாங்க, 624 கிராம் வெள்ளியையோ அதன் விலையையோ ஜக்காத்து கடமையாவதற்கு குறைந்தபட்ச அளவாக கொள்ள வேண்டும் என்று சில அறிஞர்கள் வலியுறுத்துகின்றனர். இது பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். என்னங்க ஆய்வு? அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, எல்லாத்தையும் பரிபூர்ணமாக்கிட்டேனே, இப்ப எதுக்கு நீங்க ஆய்வு செய்றீங்க? சரி, அப்படியே நீங்க ஆய்வு செஞ்சு எப்ப அறிவிப்பீங்க? அது வரைக்கும் உங்க மக்களுடைய நிலை என்ன? அவங்க எதை பின்பற்றுவாங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படியே நீங்க ஆய்வு செஞ்சாலும் நீங்க ஆய்வு செஞ்சதை நீங்க தாங்க பின்பற்றுறீங்க. அதாவது உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவர்களும் இதை ஆய்வு செஞ்சு பின்பற்றாங்களா? குர்ஆனையோ ஹதீஸையோ நான் சொல்லுங்க. ஃபர்ல தொழுகையினுடைய ஷர்த்து ஃபர்ல எந்த விஷயங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, சாதாரணமான விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தனுக்கு நீங்க சொல்றீங்க தமிழ் தர்ஜுமாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தனுக்கு தமிழே தெரியலங்க, அவன் எப்படிங்க வந்து இந்த விளக்கத்தை தெரிஞ்சு கொள்வான்? குர்ஆனை வைத்து தொழுவது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, ஜக்காத்து கொடுக்கிறது எப்படி என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்து இவங்க வந்து முன்னுக்கு பின்னாக சட்டம் சொல்றவங்களுக்கு ஏராளமான உதாரணம் இருக்கு, ஏராளமான உதாரணம் இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சகோதரர்களே, ஒப்பந்தத்தில் இருக்கிற பிரகாரம் ஸ்டேஜ்ல 9 பேர் தான் இருக்கணும். இது நேத்தே நான் அறிவிப்பு செஞ்சிருக்கிறேன். ஆனா திரைக்கு பின்னாடி 2 பேர் இருந்து கலீல் ரசூல்கிட்ட பேசுறத நான் பார்த்திருக்கேன். திரைக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, உடனடியா அவங்க வெளியேற்றப்படணும். 5-3-8 நடுவர் 1 9 தான் ஒப்பந்தத்தில் இருக்கப்படுறது. திரைக்கு பின்னாடி நான் ஒப்பந்தத்தை வாசிக்கிறேன். திரைக்கு பின்னாடி 2 நபர்கள் இருக்கிறாங்க. அது கிதாபை பாதுகாக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, 9 பேர் தான் இருக்கணும். நீங்க கிதாபை கொண்டு முன்னாடி வச்சுக்கலாம், இல்ல கிதாபை நீங்க ரூம்ல போட்டு பூட்டி வச்சுக்கலாம். 9 பேத்துக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு ஒப்பந்தத்தில் இருக்கிற ஷர்த்து. அதை மீறி பின்னாடி இருக்கிறீங்க, அதையும் மீறி கலீல் ரசூல் பேசிட்டு இருக்காரு, நான் பார்த்திருக்கேன். உடனடியாக அவங்களை வெளியேற்றணும். இல்ல அத காரணத்தை உங்களுக்கு சொன்னோம். புக்கை பாதுகாப்பதற்காக 2 பேர் வாரண்டிஸ் அப்ஜெக்ஷன் தான் வெளியில போய் சொல்லிடுவோம். இருந்தா வெளில சொல்லி இது பெரிய விஷயம் கிடையாது. இருக்க சொல்லி இருக்கு, காரணத்தை சொல்லி இருக்கு. நான் முதல்ல மைக்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர்ட்ட சொல்லிட்டு தான் மைக்ல அனௌன்ஸ் பண்ணேன். நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. முதல்ல அவர்ட்ட சொன்னேன், அவர் முடியாதனால மைக்ல சொன்னேன். ஒத்துக்கிட்டாச்சு மறைய பேசுறீங்க. இல்ல பூட்டிட்டு போச்சுங்க, சாவி வச்சுக்கிறேன். அதுக்கு ரூமன பூட்டிரு. டயத்தை பாத்துக்கிறேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள சகோதரர்களே. 9 கேள்விக்கு 5 கேள்வி கேட்டோம். ஒரு நிமிஷம் அவங்க வெளிய போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிங்க. அவங்க வெளிய போனதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிங்க. சரி பை, இங்க வாங்க. அவர் கூப்பிடுங்க. சியாத் பை. உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல. இவரு கண்காணிப்பார். அதுதான் வர. ஹலோ இரு. என்ன நினைச்சிட்டு இருக்க? யாருங்க முன்னாடி இருக்க? முன்னாடி இருக்கு. ஹலோ டிஎன்டி ஜாப் பாருங்க, டிஎன்டி ஜாப் பாருங்க, தயவு செய்து உட்காருங்க. அமைதியை தப்பா நினைச்சீங்கன்னா வேற மாதிரி போயிடும். ஒப்பந்தம் நீங்க வெளியேத்தியா ராஸ்கல்ங்கற யாரையா பேசுறீங்க? தொலைச்சு விடுவோமா? சும்மாருங்க. மேடையில இருக்கிறவங்க பேசக்கூடாது. மேடையில பயானுக்கு இருக்கிறவங்க பேசக்கூடாது. அது முடியவே முடியாது. மேல இருக்கிறவங்க பேசக்கூடாது. ஒப்பந்தத்தை மீறினது நீங்க. ஒப்பந்தத்தை மீறின சுட்டி காட்ட வேண்டிய தவறு இருந்து நான் சுட்டி காட்டினேன். அது முடியவே முடியாது. ஒப்பந்தத்தை மீறினது நீங்க. நான் முதல்ல சுட்டி காட்டிட்டு தான் சொல்லி இருக்கிறேன். ஹலோ தயவு செய்து உட்காருங்க. பார்வையாளர்கள் உட்காருங்க. ஹலோ பார்வையாளர்கள் டிஎன்டி ஜாப் உட்காருங்க. உட்காருங்க. முதல்ல உங்களை உட்கார வைங்க. ஹலோ சியால் பாய் உட்காருங்க. தயவு செஞ்சு சுன்னத் ஜமாத்காரங்களா உட்காருங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு உட்காருங்க. தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்காதீங்க. இந்த விவாதம் நல்லபடியா நடக்கும் நினைச்சிருந்தா உட்கார்ந்துருங்க. யாரும் எந்திரிக்க. நம்ம தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு சலசலப்பு வரக்கூடாது. நம்ம தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு சலசலப்பு வரக்கூடாது. அதுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உத்தரவாதம் மேடையில் இருக்கிற நான் கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு நம்ம தரப்புல இருந்து ஒரு விதமான சலசலப்பு வரக்கூடாது. எந்த விதமான தர்க்கமோ எந்த விதமான சவுண்டோ யார் எந்திரிக்கிறதோ பேசுறதோ கூடாது. முதல்லயே சொல்லி இருக்கிறோம். தயவு செஞ்சு எந்திரிக்காதீங்க. யாருமே எந்திரிக்க கூடாது. உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்கங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க.
தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்காதீங்க. நம்ம தரப்புல நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. யாருமே எந்திரிக்க கூடாது. அவங்க ஒப்பந்தப்படி நடக்கலங்கிறது அவங்கள சுட்டி காட்டிட்டு தான் நான் மைக்ல சொல்லியிருக்கேன். சுட்டி காட்டாம நான் மைக்ல சொல்லல. அவங்கள்ட்ட முதல்ல நேரத்தை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவங்க சம்மதிக்காதனால தான் மைக்ல சொன்னேன். சம்மதிக்காதனால தான் சொன்னேன். இங்க வருங்க, ஒப்பந்தத்துடைய கண்காணிப்பாளர் இருக்கிறாரு. இந்த தரப்பு எந்த தவறு நடந்தாலும் இவர் தான் கண்காணிக்கணும். நீங்க யாரும் கிடையாது. சியால் பாய், உங்களுக்கு கடைசி கண்ட்ரோல், கடைசி எச்சரிக்கை. ஏற்கனவே மைக் ஆஃப் பண்ணீங்க. ரெண்டாவது தடவை எந்திரிச்சுன்னா கண்டிப்பா நீங்க வெளியேற்றப்படுவீங்க. நீங்கள் மீறி நீங்க பேசுனீங்கன்னா பயத்தின் காரணமாக உங்களுடைய தரப்பினர் வந்து கூச்சல் போடுறாங்கன்னு மக்கள் நினைப்பாங்க. நீங்க கண்ட்ரோலா இருந்துக்கணும், இந்த பக்கம் கண்ட்ரோலா இருந்துக்கணும். நீங்க எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. உள்ளூர்காரோ வெளியூர்காரோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பார்வையாளர்கள் ரெண்டு தரப்புல யாரும் எந்திரிக்க கூடாது. கண்காணிப்பாளர் இவர் இருக்கிறாரு. நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் கூச்சல் குழப்பம் போட்டீங்கன்னா இவர் திராணியற்றவர்ங்கிற பேர் இவருக்கு தான் வரும். அதாவது எந்த விஷயம் சொல்றதா இருந்தாலும் அழகா சொல்லணும். முதல்ல அதை பழகணும். அவங்க எந்திரிக்க கூடாதுங்கிறது அழகான முறையில் சொல்லும். மிரட்டுற தானியிலையோ சொல்றது சரியான முறை இல்ல. அது பேச்சு ரெண்டாவது வளர்த்தும். இந்த மிரட்டுற தானியில பேசுறது முதல்ல நிறுத்தணும் நடுவர். ஏன்னா என்ன காரணம் நானும் சொல்றேன். ரெண்டு பேர் செய்யறது தப்புன்னு சுட்டி காட்டணும். அது மிரட்டுற தானியில சொல்லக்கூடாது. அழகான முறையில் அன்பான முறையில் சொல்லணும். அதுதான் கரெக்ட். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ரெண்டு தரப்புல இருந்தும் எந்த விதமான கூச்சல் வரக்கூடாது. குறிப்பா எங்க தரப்பு நான் சொல்லியிருக்கேன், மேற்கொண்டு யாரு பேசினாலும் அது சுன்ன ஜமாத் இருக்க சியாத் அல்ல, மேற்கொண்டு யாரு பேசினாலும் வெளியேற்றப்படுவாங்க. ஆணித்தரமா நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செஞ்சு எந்த விதமான காரணத்தை கொண்டு நீங்க பேசக்கூடாது. அவங்க மேடையில இருந்து வெளியேற்றிட்டாங்கன்னா பயம் ஆரம்பிக்கப்படும். ரெண்டு பேரு உள்ள இருக்காங்கன்னு ஒப்பந்தத்துக்கு